இஸ் நந்தினி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து நம்ம ஷிரடிக்கு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, கேபும் வந்துருச்சு. ஸோ வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு நம்ம ஷிரடிக்கு போகிறோம். 2 days வந்து நம்ம ஷிரடியில் தான் இருக்க போகிறோம், வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே எங்கேயாவது முக்கியமான கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் போகிறீங்கன்னா சுவாமிக்கு வந்து எப்பயுமே காணிக்கை வந்து எடுத்து வச்சுட்டு போகணும். அதே மாதிரி நாங்களும் வந்து ஷீரடிக்கு போகிறோம் அப்படிங்கிறனால பாபாவுக்கு வந்து காணிக்கை எடுத்து வச்சுட்டு போகிறதுக்காக வச்சுருக்கோம். நீங்களும் இனிமேல் இதே மாதிரி எங்கேயாவது முக்கியமான இடங்களுக்குலாம் போகிறீங்கன்னா காணிக்கை வந்து சுவாமிக்கு எடுத்து வச்சுட்டு போங்க. திரும்ப வந்ததுக்கப்புறமா இங்கே நம்ம ஊர் கோயிலில் வந்து அதை போய் வந்து செலுத்திடுவோம். டியூஸ்டே ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு மேலே நம்ம வீட்டிலேருந்து ஷிரடிக்கு கிளம்பிட்டோம். போகும்போது இந்த டைம் நம்ம கேபில் தான் போனோம். ஆக்சுவலி இங்கே பூனேலேருந்து ஏர்லி மார்னிங் 3:30க்கு ட்ரெயின் இருக்குது. 9:30க்கு ஷிரடியே ரீச் ஆயிடுவோம். பட் அது அவரோட ஒர்க் டைம் கூட கிளாஷ் ஆகுது அப்படிங்கிறனால நாங்கள் கேப் புக் பண்ணி ஈவினிங்கே கிளம்பிட்டோம். இது இந்த வருஷத்தில் வந்து என்னோடய 3rd டைம் ஷிரடி விசிட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு பாபா இப்படி அடிக்கடி என்னை கூப்பிடுறது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாபா நினச்சா மட்டுமே நம்ம போய் இந்த ஷீரடி மண்ணை மிதிக்க முடியும். பிப்ரவரி மந்த் இங்கே பூனே வந்ததுலேருந்து இது 3வது தடவை ஷீரடி போகிறது. அதுவே ஒரு பெரிய பாக்கியம்தான். இந்த டைம் நாங்கள் ஷீரடி போனதுக்கான மெயின் ரீசன் அம்மா தான். பிகாஸ் அம்மா ஊர்லேருந்து வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்ததுமே ஷீரடி போயிடணுமோமா, அப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அம்மா கோவிட் டைமில் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு, வரவே முடியல. ஸோ ஷீரடி வந்து அம்மா வந்ததுமே கிளம்பிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம், எங்கெங்கெல்லாம் வந்து போனோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்ததும் ரூம்லாம் செக்இன் பண்ணிவிட்டு நைட் ஆர்த்தி நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் கேட்குது, எனக்கு வேறு பசிக்குது. போயிட்டு நைட் ஆரத்தி பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவோம். முடிஞ்சிருச்சு, ஆரத்தி முடிஞ்சிருச்சு. பட் உள்ளே போய் துவாரகமாய் மட்டும் போய் உள்ள பாபா கும்பிட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். கரெக்டாக போகும்போது ஆரத்தி முடிஞ்சிருச்சு. ஸோ துவாரகமாய் மட்டும் போய் பாபாவை பார்த்துட்டு ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம் நாங்கள். குட் மார்னிங். டே 1 இன் ஷிரடி. ரெடி ஆயாச்சு பாபாவை பார்த்து போக. ஸோ நைட் லேட்டாக வந்து தூங்குறதுனால இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். டைம் அரௌண்ட் ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. நானும் அம்மாவும் தான் இப்போ சாமி கும்பிட போகிறோம். அவருக்கு ஒர்க் இருக்கனால அவர் ஒர்க் ஃப்ரம் ரூம். ஈவினிங் தான் அவர் தர்ஷனுக்கு வருவார். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் துவாரகமாயி சாவடி அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம். தர்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஆஃப் சீசன் போல் கூட்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் பெய்ட் டிக்கெட் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். லைக் நார்மல் ஃப்ரீ தர்ஷனே வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட உள்ளே நின்று நல்லா வந்து பாபாவை திருப்தியாக வந்து பார்த்தோம். கூட்டம் இல்லாதங்காட்டி அவங்களும் அங்கே போலீஸ் செக்யூரிட்டிலாம் யாரும் எதுவுமே சொல்லவே இல்லை. சூப்பர் தர்ஷன். ஸோ துவாரகமாயி சாவடி எல்லாம் கும்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு இங்கே ரூமுக்கு வந்துட்டோம். எகெயின் வந்து ஆஃப்டர்நூன் ஆர்த்தி போவோம். நான் ஆஃப்டர்நூன் ஆர்த்தி போயிட்டு வீடியோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். 2 நாளுமே ஒரு ரூம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். ஈவினிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா தான் எங்களோட சேர்ந்து கோயிலுக்கு வந்தார். ஸோ மார்னிங் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எகெயின் நானும் அம்மாவும் ஆஃப்டர்நூன் நேரத்துக்கு துவாரகமாய் கிளம்பிட்டோம். ஷிரடியில் இருந்தால் அந்த டயர்ட்னஸே தெரியவே தெரியாது. திரும்ப நானும் அம்மாவும் வந்து போயிட்டே இருப்போம். ஒன்று சமாதி மந்திர தர்ஷன் போவோம், இல்லைனா துவாரகமாயி, இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருப்போம். பிகாஸ் அங்கே இருக்கும்போது அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு இல்லையா. பாபாவை எவ்வளோ நேரம் வேணாலும் திருப்தியாக வந்து போய் பார்ப்போம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து துவாரகமாய் ஒரு 300 meters தான் இருக்கும். அந்த ரூம் எங்கே அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஷிரடி போகிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக போனதையுமே ஆஃப்டர்நூன் ஆரத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர்நூன் ஆரத்தி முடிஞ்சதும் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் கொஞ்சம் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு தான் நான் தரிசனத்துக்காக உள்ளே போயிருந்தேன். என்கிட்ட மொபைல் இருந்தனால ஆஃப்டர்நூன் ஆரத்தி அப்போ அம்மா தான் உள்ளே இருந்தாங்க. அவங்க வந்ததுமே அவங்கக்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு நான் உள்ளே போனேன். இப்போ நான் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ளே ஒரு கல் இருக்கும். அந்த கல் மேலே தான் பாபா உயிரோடு அந்த காலத்தில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இன்னுமே அதை வந்து அவங்க பத்திரமா பார்த்துட்டு வராங்க. எவ்ரிடே மார்னிங் காக்கடா ஆரத்திக்கு முன்னாடி அந்த கல்லை வந்து அழகாக
அழகாக க்ளீன் பண்ணி பொட்டு சந்தனம்லாம் இடுவாங்க. நீங்கள் ஷிரடி போனீங்கன்னா இதை மறக்காமல் வந்து பாருங்கள். பாபா சொல்லியிருக்காரு, துவாரகமையில் வந்து யார் வந்து உட்காந்துட்டாங்களோ அவங்க தாய் மடியில் உட்காந்து குழந்த மாதிரியா. அவங்க வந்து அதுக்கப்புறமா அவங்க லைஃப்பில் எதுக்குமே ஃபீல் பண்ணவே வேண்டியது இல்லையா. பாபாவே நமக்கு அம்மாவாக இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குவாராம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் துவாரகமைக்கு போனீங்கன்னாவே ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டைம். என்னமோ திரும்ப திரும்ப வந்து பாபா வர வைக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாபாவோட ரொம்ப நெருங்கிய அடியவர்கள் வீட்டுக்கு தான் ஒவ்வொன்றா வந்து போனோம். துவாரகமைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு இருக்கும். அதில் ஒரு 100 மீட்டர்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் சைட் லக்ஷ்மிபாய் ஷிண்டே 9 காயின்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா லக்ஷ்மிபாய் ஷிண்டே நிவாஸ்னு இருக்கும். அந்த இடத்துல ஒரு குட்டி கோயில் மாதிரி இருக்கும். ஷிரடிக்கு வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக இங்கே வருவாங்க. இவங்க வந்து பாபாவோட ஒரு நெருங்கிய வந்து டிவோட்டி. பாபா இறக்கும் தருவாயில் இவங்களுக்கு 9 காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது எதை குறிக்குதுன்னா அவங்களோட நவவேதா பக்தியை குறிக்குதான். அதை இன்னுமே வந்து இந்த இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமா வச்சுருக்காங்க. நம்ம போனோம்னா கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஃபோட்டோலேயே தெரியும்னு நினைக்கிற 9 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷிரடி போனீங்கன்னா இது துவாரகமையிலிருந்து ரொம்ப பக்கம்தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்துட்டு வாங்க. இதுக்கு அடுத்தது நாங்கள் போனது ஷாமாவோட வீடு. ஷாமா வந்து எவ்வளோ வந்து பாபாவுக்கு வந்து நெருங்கியவர் அப்படிங்கிறது வந்து நம்ம சச்சரிதம் படிச்சிருந்தா கண்டிப்பாக தெரியும். இந்த வீட்டில் வந்து இன்னுமே ஷாமாவோட வம்சாவளியினர்லாம் வாழ்ந்துட்டு தான் வராங்களாம். இது வந்து நம்ம உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியாது. ஸோ வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மஹல்சாபதியோட வீடு. மஹல்சாபதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டோபா கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தவர். ஃபஸ்ட்டு பாபாவை பார்த்து சாயி அப்படின்னு கூப்பிட்டவர். அந்த வீட்டில் வந்து நம்ம போனதை நினச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிறது. இன்னுமே வந்து அவரோட வம்சாவளியினர்லாம் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு தான் வராங்க. அங்கே வந்து குட்டியாக மஹல்சாபதியோட விக்கிரகம் வச்சுருந்தாங்க. அவரோட நெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து இருக்கிறது தெரியும். ஸோ இது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து எடுத்தது தான். நிறையா வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சைடில் வந்து மஹல்சாபதியோட சின்ன வயசு ஃபோட்டோஸு, அவரும் பாபாவும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட நெஞ்சில் வந்து பாபா இருக்கார். சின்ன வீடு தான் வந்து அதை வந்து யார் வேணாலும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். இது வந்து பாபாவோட மடியில் படுத்திருக்கிறது மஹல்சாபதியோட பேரனா அங்கே இருந்தவங்க வந்து சொன்னாங்க. இது முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடு வந்து பாய்சாமாவோட வீடு. இந்த வீடு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து உள்ளே போய் பார்க்குறக்காக விட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் டேமேஜ் ஆகிட்டனால யாரும் விடுறதில்ல போல். அந்த ஒரு திட்டு மாதிரி காமிச்சிருந்த இல்லையா, அந்த இடத்துல நின்று தான் பாபா வந்து பாய்சாமா வீட்டில் பிக்ஷை வந்து வாங்குவாராம். அடுத்ததாக இது வந்து அப்பா கோட்டில் வீடு. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் கிட்ட தான் இருக்குது. நீங்கள் அங்கே கேட்டிங்கனாவே வந்து எல்லாருமே கைட் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் கேட்டு போனேன். ஸோ இந்த வீடு வந்து ரொம்ப ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா பாபா ஷிரடியிலே ஒரு 5 வீட்டை தான் பிக்ஷை வாங்குவாராம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடு அப்பா கோட்டையிலோட வீடு தான். ஸோ இது எல்லாத்தையுமே திருப்தியாக பார்த்து முடிச்சுட்டு நானும் அம்மாவும் பாபாவோட பிரசாதம் சாப்பிட்றதுக்காக பிரசாதாலயா வந்தோம். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 2018 நாங்கள் போகிறப்ப இருந்து இங்கே தான் வந்து இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது எங்களோட கைடு அங்கிள் செந்தில் அங்கிள் வந்து இங்கே கூப்பிட்டு போய் பழக்கப்படுத்தினார். அதுக்கப்புறமா எங்களுக்கும் இதுவே வந்து பிடிச்சிட்டனால நாங்கள் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடுறது நாங்கள் எப்போ போனாலும். மெயின் ரீசன் வந்து கோயிலுக்கு ரொம்ப பக்கம். ஸோ அதனாலேயே நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் 500 rupees இருந்துச்சு பர் ரூம் நான் ஏசி. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி 650 ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ்னால் வந்து எக்ஸ்ட்ரா 150 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து டீசெண்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அஃபோர்டபுள் டு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷிரடி போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் மறுபடியும் கிளம்பிட்டோம். இவருக்கு ஒர்க்லாம் முடிஞ்சு ஸோ கிளம்பிட்டு ஈவினிங் ஆரத்திக்கு துவாரகமை போயிட்டு இனிமேல் தான் இவர் இன்னும் தர்ஷனே பண்ணல. இப்போ தான் போயிட்டு தர்ஷன் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து வாங்க போகிறோம். வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாருங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் இருக்குது. லைக் நிறையா திங்ஸ்லாம் வாங்க போகிறோம். அதெல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். யாராக இருக்குது அந்த திங்ஸ் அப்படிங்கிறத வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
போகும்போதே பாபாவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ளார்ஸு பேடான்னு சொல்லுவாங்க, பால்கோவா மாதிரி, அது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. பாபா கிட்ட வச்சுட்டு அப்புறம் தருவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ளார்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கு மீறி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கனாலுமே முன்னாடி செக்கிங் அப்போ வாங்கி போட்டுடுறாங்க. ஃப்ரூட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுவே நாங்கள் பாபாவுக்கு வாங்கிட்டோம். ஈவினிங் ஆரத்திக்கு வந்து இன்னுமே டைம் இருந்துச்சு. ஈவினிங் ஆரத்தி முடிச்சுட்டு தான் நாங்கள் ஈவினிங் தர்ஷனுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அம்மா டைம் இருந்தனால முக தரிசனத்துக்கு வந்து போயிருந்தாங்க. முக தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே வந்து உட்காந்துக்கலாம். யாருமே உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தூரமாக இருந்து பாபா வந்து பார்க்குறது தான். ஸோ திருப்தியாக வந்து அங்கே உட்காந்து பார்க்கலாம். அம்மா வந்து அங்கே தர்ஷனுக்கு போயிருந்தாங்க. அதுக்கு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோன் இருக்கும். பாபா இருந்த காலத்தில் இந்த கல்லுக்கிட்ட நின்று தான் வந்து மாருதி கோயிலை வந்து பார்ப்பாராம். ஆஞ்சநேயர் இங்கிருந்து தான் வந்து கும்பிடுவாராம். ஸோ நாங்களுமே வந்து ஆஞ்சநேயர் அங்கேருந்தே கும்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து அங்கே தெரிஞ்சுது. கிருஷ்ணரை வந்து ஒருத்தர் தோளில் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. எனக்கு தூரத்துலேருந்து பார்க்க என்னடா இவங்க வச்சுருக்காங்கன்னு இருந்துச்சு. பார்த்தா வந்து நம்மளோட லட்டு கிருஷ்ணர். நெக்ஸ்ட் டேவும் நான் வந்து இவங்களை பார்த்தேன். புது ட்ரெஸ்லாம் மாற்றி இந்த கிருஷ்ணரை வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. மீன்வைல் பாபாவுக்கு வஸ்திரம்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆரத்திக்கு. பாபாவோட முகதர்ஷன் அந்த கேட் முன்னாடி உட்காந்துருந்தோம். இந்த குட்டி பாப்பா வந்து நான் பாபாவுக்கு கொய்யாப்பழம் வாங்கி வச்சிருந்தேன். கேட்டா அப்படி சரி ஓகே குழந்தை தானே கொடுத்தாச்சு. அம்மா இந்த திலக்கம்லாம் இட்டு விட்டாங்க. அப்போ நான் இது சடன் ட்ரிப் அப்படிங்கிறனால ஆரத்திக்கு எதுவுமே புக் பண்ண முடியல. இன்கேஸ் நீங்கள் ஷிரடி போகிறீங்க, ஆரத்திக்கெலாம் புக் பண்ணணும் அப்படின்னா 3 months முன்னாடியே பண்ணும். எய்தர் வந்து நீங்கள் ஆப்பில் பண்ணலாம், இல்லைனா ஷிரடி சன்ஸ்தானத்தோட வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஆரத்திக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னா, பாபா முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் நிற்கலாம். அங்கே நின்று பாபாவை நல்லா வந்து பார்க்கலாம், ஆரத்தி பாடலாம். ஸோ இந்த டைம் வந்து அது எங்களுக்கு பண்ண முடியல. இருந்தாலுமே பரவாயில்லன்னு துவாரகமாய் முன்னாடி நின்று சுத்தமாக வந்து ஆரத்தி பாடினேன். ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி மார்னிங் போனப்போ 200 rupees டிக்கெட்டில் வந்து போயிருந்தோம். அப்பயுமே வந்து கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தனால ஈவினிங் இவர் கூட போகிறப்ப ஃப்ரீ தர்ஷனில் தான் போனோம். டக்குன்னு வந்து உள்ளே போயிட்டோம். அப்பயுமே ரொம்ப நேரம் நின்று சாமி பார்க்க விட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். எப்போ ஷிரடி போனாலுமே கண்டிப்பாக இந்த உடுப்பி ஹோட்டலில் போய் நாங்கள் சாப்பிடுவோம். இந்த தடவை வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அம்மா வந்து 4 years கழிச்சு இப்போ தான் பூரி சாப்பிட்டாங்க. பிகாஸ் நாங்கள் கோவிட் டைமில் போகணுன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து ரேண்டமாக ஒருத்தர் வந்து சும்மா எங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட, உங்கள் பொண்ணுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னா நீங்கள் பிடிச்ச பொருள் வந்து ஏதாவது சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதிலிருந்தே அம்மா வந்து அவங்களுக்கு பூரி பிடிக்கும் அப்படிங்கிறனால அம்மா சாப்பிடவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் ஷீரடி வந்து பாபாவை பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மாவுமே ஃபைனலாக பூரி சாப்பிட்டாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஷாப்பிங்காக வந்து போனோம். நான் முன்னாடியே ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி பெரிய வந்து சமாதி மந்தர் ஃபோட்டோ, ராஜ அலங்காரத்தில் பாபா இருக்க ஃபோட்டோ வாங்குறதுக்காக தான் தேடி ஒவ்வொரு கடையாக போனேன். ஃபஸ்ட்டு துவாரகாமாய் லேனில் இருக்க எல்லா கடையுமே பார்த்துட்டே போனேன். எதுவுமே பெருசாக திருப்திப்படவே இல்லை. எனக்கு பாபா வந்து சிரிச்ச மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ஷாப்லேயுமே நிறையா பார்த்தேன். பட் எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. நிறைய அழகழகான விக்கிரகங்களாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம வீட்டில் நிறையா இருந்தாலுமே எனக்கு ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் ஆசையாக இருக்கும். அப்புறம் நானே சொல்லிப்பேன், போது நந்தினி இடம் இல்லை வீட்டில், இதெல்லாம் இங்கேயே பார்த்து ரசிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஸோ எனக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. எவ்ரி டைம் நான் போனாலுமே போய் இந்த விக்ரம் எல்லாமே பார்ப்பேன். ரொம்ப 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 எனக்கு வந்து பிடிக்கும் இதெல்லாம் போய் பார்க்குறது. ஸோ இப்படியே நான் ஒவ்வொரு கடையாக மாறி 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 பார்த்துட்டே வந்தேன். டைம் ஆகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு கடையாக மூடவுமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணேன்னா, மாருதி கோயிலுக்கு பின்னாடி லேனில் கொஞ்சம் ஷாப்ஸ்லாமே வந்து இருக்கும். அந்த இடத்துல பார்த்துட்டே வந்து போயிட்டு இருந்தேன். வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு பிடிச்சிது. சரின்னு அந்த கடைக்கு போய் பக்கத்தில் பார்த்ததுமே ஓகே, பாபா சிரிச்சிட்டு இருக்காரு, இதை வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி அந்த கடையில் இருந்த ஒரு ஃபோட்டோ தான் நான் வந்து வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அம்மா வந்து எனக்கு அது வாங்கி கொடுத்ததில். இது வாங்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 இருக்கும். அந்த கடையுமே மூடுற டைம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து அவங்க ரொம்ப காமாக பேசி எனக்கு எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தாங்க. இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாபாவுக்கு வந்து வஸ்திரம், குட்டியாக வந்து கழுத்துக்கு போடுற பாசி, அந்த மாதிரிலாமே வந்து வாங்கினேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பாபா பார்த்தீங்கன்னா வெறும் வந்து அந்த கிரீடம் பாசிலாம் மட்டும்தானே போடுறாரு. இனிமேல் இந்த பாபா வந்து நிறைய கலர் கலரான வந்து வஸ்திரம் எல்லாமே வந்து போடுவார். அதெல்லாம் தான் நான் இந்த ஷாப்பில் வந்து வாங்கினேன். குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. நிறையா கலர்ஸ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன்.
இவ்வளோ நாள் வந்து அவருக்கு வஸ்திரம்லாம் போடல. இனிமேல் வந்து நம்ம பாபா வந்து அழகழகான வஸ்திரம்லாமே வந்து போட்டு பார்ப்போம். இந்த ஷாப்லேயுமே எனக்கு நிறையா பிடிச்சது. பிரேஸ்லெட்டு, கொஞ்சம் கழுத்துக்கு போடுற பாசி, ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்து கடையில் போய் தான் பாபாவுக்கு வந்து தலைக்கு வைக்கிற கிரீடம், பாகடி அதெல்லாமே வந்து வாங்கினேன். ரொம்ப குட்டி குட்டியாக தான் தேடி எடுத்தேன். பிகாஸ் நம்ம வீட்டில் இருக்க இந்த பாபா வந்து ரொம்ப சின்னவர் இல்லையா? ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு சின்ன சின்னதாக இருக்கிறதுலேயே வந்து குட்டி சைஸ் தேடி தேடி வாங்கினேன். ஸோ எவ்ரி டைம் நான் ஷிரடி போனாலுமே எனக்கு இந்த ஷாப்பிங் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு தடவையுமே எனக்கு எதுவும் பெருசாக வாங்கிக்க மாட்டேன். பட் ஸ்டில் பாபாவுக்கு ஏதாவது வாங்குவேன். அதுக்கப்புறமா புதுசாக ஏதாவது ஃபோட்டோ வாங்கணும், விக்கிரகம் வாங்கினே இருக்கும். எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஆசை வந்து தீரவே மாட்டேங்குது. நிறையா வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற விக்கிரகம்லாம் காட்டுறேன் பாருங்களேன். நிறைய வந்து இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எதுலுமே வந்து அதில் ஒரு 1 2 தான் வந்து நாங்கள் வாங்கினது. மற்றது எல்லாமே வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது தான். அதுவே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது அதை கண்டிப்பாக காட்டுறேன். ரூமுக்கு திரும்ப ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் பாபா வந்து சயன கோலத்தில் இருப்பார். ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் டே 1 ஆஃப் ஷிரடி vlog. சூப்பராக ஒரு பாபாவுமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்கள் எல்லாருமே வந்து அதை பார்ப்பீங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம என்ன பாபா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத. பாபாவும் தூங்க போயிட்டாரு, நாங்களும் வந்து தூங்க போகிறோம். டே 2 ஆஃப் ஷிரடி vlog வந்து நான் சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். எல்லாரும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டே டியூன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம ஃபோட்டோ வாங்கின கடையிலையும் கூப்பிட்டு அவரோட மொபைலை பிடுங்கி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சோம். நீங்களும் வந்து எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog உங்கள் எல்லாரையுமே வந்து மீட் பண்ணுறேன். until then it's bye from Nandini.